அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 4/10/2025 புரட்டாசி மாதத்தோட 3வது சனிக்கிழமை அன்றைய தினம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு. புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு எவ்வளவு மகத்துவமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய மிக மிக அற்புதமான 48 நிமிடங்களை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், இது புரட்டாசி 3வது சனிக்கிழமை மட்டும்தான் இந்த 48 நிமிடம் வருமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. தினம்தோறுமே வரக்கூடிய 48 நிமிடங்கள் தான் இந்த நேரம். ஒரு நாளில் 30 முகூர்த்தங்கள் இருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான் அதில் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதை மாதிரி மாலை நேரத்தில் வரக்கூடியது விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பகல் அந்த 12 மணிக்கு வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர எத்தனையோ முகூர்த்தங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது ஒரு முகூர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வராக முகூர்த்தம். இதே பதிவை போன வருடம் இதே புரட்டாசி 3வது சனிக்கிழமை நான் நம்ம சேனலில் பகிர்ந்திருந்தேன். நிறைய பேர் அந்த பதிவை அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் நான் இது வேண்டிக்கிட்டேன், எனக்கு நடந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் சரி இந்த மாதமும் புரட்டாசியில் இந்த பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்பொழுது புரட்டாசி சாதா நாட்களில் செய்வதை காட்டிலும் புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த 48 நிமிடங்களை யாருமே தவற விடாதீங்க. இந்த வராகர் அப்படிங்கிற அவதாரம் அவர் ஏன் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுத்திரத்தில் நம்மளுடைய பூமி பந்து போயிட்டு தொலைந்து போயிடுது. அந்த பூமி பந்தை திரும்பவும் மீட்டு எடுப்பதற்காக தான் வராக ரூபம் பெருமாள் எடுத்தார். அந்த வராக ரூபத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம் தான் வாராகி அப்படின்னு ஒரு புராணம் கதைகளும் இருக்கின்றது. எது எப்படியோ வாராகர் அப்படிங்கிறவரும் பெருமாளோட ஒரு அம்சம்தான். அவர் எடுத்த பல்வேறு அவதாரங்களில் வராக அவதாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம வராக மூர்த்தியை வழிபாடு செய்வோம். அதிலும் அந்த மூக்கின் மேலே இருக்கக்கூடிய அந்த பூமி பந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு வராகர் இருப்பார். அந்த வராகரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த வராக முகூர்த்தத்தில் நம்ம வராகி வழிபாடும் செய்யலாம், பெருமாள் வழிபாடும் நம்ம செய்யலாம். இந்த 48 நிமிடங்களில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இதை நம்ம அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம நல்ல நாள், கெட்ட நாள், அஷ்டமி, நவமி, வளர்பிறை, தேய்பிறை இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நீங்கள் என்ன வேணாலும் அந்த நேரத்தில் செய்யலாம். தினம்தோறும் வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில், அதாவது 11:45 12:15 பகலில் வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் என்ன வேண்டுதல் வேணாலும் நம்ம செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதே போலவே தான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா நாளையிலிருந்து இந்த வராக முகூர்த்தத்தில் பெருமாளை வேண்டி நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். 21 நாட்களோ 48 நாட்களோ நம்ம நடுவில் அசைவம் சாப்பிட்றோம் இல்லை தீட்டு காலங்கள்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 21 நாள் கணக்கு அல்லது 48 நாள் கணக்கு தினம்தோறுமே அந்த வராக முகூர்த்தத்தில் 2 நெய் தீபம் பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி வைத்து பெருமாள் படத்திற்கு ஏதாவது துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் வழிபாடை நீங்கள் வைக்கலாம். சரிங்க, அந்த வராக முகூர்த்தம் எப்போ தான் வருது அதை கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு சில பேர் யோசிக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து 10:48 மணி வரை தினம்தோறுமே இந்த 48 நிமிடங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராக முகூர்த்தம் அப்படின்னு தான் பெயர். நாளைக்கு புரட்டாசி சனியில் இந்த வராக முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். ரொம்ப கஷ்டப்படுற இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு திருமணம் நடக்கணும், இல்லை பிள்ளைகளுக்கு குழந்தை பேரு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், வெளிநாட்டு வேலை வேண்டும், உடல் நலம் எனக்கு வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க வேண்டும், ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், அவங்களுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும்,
இல்லை எனக்கு வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரணும், வழக்கு தீரணும், நிலப்பிரச்சனை தீரணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். இதுதான் வேண்டணும் இதுதான் வேண்டக்கூடாதுன்னெலாம் கிடையாது. எந்த பிரச்சனை இல்லை, என்னால் வெளியில் இந்த பிரச்சனையை சொல்ல முடியாது, அவ்வளோ சிக்கலான ஒரு பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கிறேன் அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் மனசில் வச்சு வேண்டுதல் செய்யலாம். சரிங்களா? நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெருமாள் கிட்ட நாளைய தினம் இதை வந்து நீங்கள் வைங்க. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். ஸோ ஆண்களோ பெண்களோ எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 48 நிமிடத்தில் நீங்கள் கோவிலில் போயும் செய்யலாம், வீட்லேயும் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். சரி, நாளைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து பெருமாள் பாதத்துக்கிட்ட வையுங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்லம், மண்டை வெல்லம், ஜாகரி, அதாவது உருண்டை உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா கடையில், அதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை ஒரு 1/4 கிலோ ஒரு சின்ன பீஸு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து பெருமாள் கிட்ட அப்படியே அந்த வெல்லத்தை அப்படியே நீங்கள் வையுங்க. எதுவுமே நீங்கள் அதில் சமைக்கலாம் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு பித்தளை தட்டிலையோ அல்லது ஏதாவது மண் தட்டிலையோ வச்சு அந்த வெல்லத்தை மட்டும் நீங்கள் வையுங்க. இல்லை வீட்டிலே நிறைய இருக்குது வெல்லம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு பீஸு, ஒரு சின்ன பீஸ் உடஞ்சிருக்குதுன்னா நீங்கள் அதை கூட பெருமாளுக்கு முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கோங்க. நாளைக்கு காலையில் இந்த வழிபாடை செஞ்சிடுங்க. மாலை நேரத்தில் அந்த வெல்லத்தை நீங்கள் தண்ணீரில் பானகமாக கரைங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள் கையாலே அதை நல்லா நசுக்கி பொடி பொடியாக்கி அதை தண்ணீரில் கரைங்க. அந்த வெல்லம் கரைய 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 உங்களுடைய பிரச்சனைகளும் கரைந்து இருந்த இடம் தெரியாமல் போகும். ஏற்கனவே நம்முடைய சேனலில் பானகம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் பானகம் செய்யறதுனாலும் செய்யலாம், அல்லது நாங்கள் சக்கரை பொங்கல் மாவிளக்குக்கு நாங்கள் வெல்லமாக பொடிச்சு போடலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் செய்யலாம். அந்த வெல்லத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பாக நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைச்சிட்டு நீங்களே அதை பகிர்ந்து உண்ணலாம். இவ்வளோதாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பஞ்சமி அன்று கூட பகலில் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் பஞ்சமி வழிபாடு நம்ம இரவு நேரத்தில் தான் செய்வோம். ஆனால் பஞ்சமி வந்து பகல் நேரத்தில் அந்த திதி இருக்குதுன்னா நீங்கள் அந்த நாளில் 10லிருந்து 18 கூட நீங்கள் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த பதிவு வந்து தயவு செய்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு 48 நிமிட வழிபாடை என்னைக்காவது ஒரு நாள் உங்களால் செய்ய முடிஞ்சாலே அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.